சென்னை மட்டும் எங்கே போனால் தண்ணி தேங்கிக்கிறது முக்கியமான காரணமே பாலித்தீன் கவர் தான். அது போய் அடைச்சி தான் மொத்தமாக இவ்வளோ பெரிய இல்லை எல்லாருக்குமே அந்த அக்கறை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுமக்களுக்கும் இல்லை, நடைபாதை வியாபாரிகளுக்கும் இல்லை. நடந்து போகிற பாதைகள் பாதைகள் இருந்தால் போங்க, இல்லைன்னா அந்த வேலையே செய்ய வேணாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த இடம் போனால் ஷாக் அடிக்காதுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு உள்ளே போவாங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இபி லைன் கிட்ட யாரும் போகாமல் இருக்கிறது நல்லது. வெளியில் குப்பாள்றவங்க, அப்புறம் அந்த இபி லைனில் வேலை செய்கிறவங்க, மழைநீர் வடிகால் க்ளீன் பண்ணுறவங்க, அப்புறம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாமே உங்களுக்கோசம் தான் அங்கே வேலை பார்த்துருக்கோம். முடிஞ்சால் ஒரு டம்ளர் டீ போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மழை பெஞ்சு தண்ணி நிற்கிற 6 நாளைக்கு உங்கள் வீடு இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் தான் இருந்தவங்க. அது மேண்டேட்ரி ஆகிடுச்சு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கட்டிட பொறியியல் நிபுணர் வெங்கடாச்சலம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் நவம்பர் மாதமே வரல, அக்டோபர்லேயே தொடர்ந்து 3 நாட்கள் மழை சென்னையில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் மழைக்கு சென்னை மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும்? சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும். இதில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது அப்படின்னா 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது வீடு வெளியில் 2 இடத்துல நம்ம பிரிச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்கு வெளியில் இந்த பாலித்தீன் கவரை தூக்கி எறியறத மிகப்பெரிய பிரச்சனையாகவே இன்றைக்கி தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு சென்னை மட்டும் எங்கே போனால் தண்ணி தேங்கி நிற்கிறது முக்கியமான காரணமே பாலித்தீன் கவர் தான். அது போய் அடைச்சி தான் மொத்தமாக இவ்வளோ பெரிய பிரச்சனையாக. இந்த கேரி பேக், இந்த பாலித்தீன் கவரை யார் ரோட்டில் தூக்கி போகிறா? நடைபாதை வியாபாரிகளா, பொதுமக்களா, யார்? இல்லை எல்லாருக்குமே அந்த அக்கறை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுமக்களுக்கும் இல்லை, நடைபாதை வியாபாரிகளுக்கும் இல்லை. அதாவது என்ன சொன்னால் அந்த அவேர்னஸே அவங்களுக்கு வரல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை நீங்கள் நிறைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் பகிர்றதெல்லாம் ஒரு மழைநீர் வடிகால் வகைகளை க்ளீன் பண்ணால் வெறும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் கவரும் தான் இருந்திருக்கும். அது அல்றவனும் ஒரு மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு உணருமோ அன்னைக்கு கண்டிப்பாக அப்போ தான் இந்த விஷயம் மாறும். அது எல்லாருக்கும் அந்த உணர்வு வருதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக இல்லை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன். மழை பெஞ்சதுன்னா 4 நாளோ 5 நாளோ கவரில் வச்சு சரியான ஒரு குப்பை அல்றவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். அதாவது நம்ம வெளியில் போனாலே தண்ணியில் நிற்கிறோன்னா காரணம் அதுக்கு நம்ம தான் காரணம்னு ஃபஸ்ட்டு புரியணும் மக்களுக்கு. அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு மழை டைமில் வெளியில் போகிறது முடிந்த அளவுக்கு தவிர்க்க முடியாமல் போகிறவங்க தண்ணி ஜாஸ்தியாக நிற்கிற இடத்துல போகும்போது தயவுசெய்து நேரடியாக நடந்து போகாதீங்க. யாரும் ஆள் இல்லாத டைமில் அந்த இடத்துல கிராஸே பண்ண வேணாம். எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இதுமாரி மழைநீர் வடிகால் வாய்க்கால் இல்லை ஒரு ட்ரைனேஜ் ஒரு பள்ளத்தில் இருக்கும், தண்ணி உள்ளே இறங்க நிறைய நீங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சமூக வலைதளத்தில். அது உள்ளே போச்சுன்னா திருப்பி எடுக்கிறது இந்த மாதிரி உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகிற பாதைகள் இருந்தால் போங்க, இல்லைன்னா அந்த வேலையே செய்ய வேணாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இபி லைன் நிறைய இடத்துல வெளியிலே இங்கே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் புதைச்சிருப்பாங்க. வெளியூரில் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மரத்தில் இருக்கும். அந்த இபி லைன் நியர்பை யாரும் கிட்டக்க போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது இவங்க அந்த இடம் போனால் ஷாக் அடிக்காதுன்னு இவங்களே நினச்சிக்கிட்டு உள்ளே போவாங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இபி லைன் கிட்ட யாரும் போகாமல் இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வெளியில் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அந்த தகவலை சில பேர் பக்கத்தில் இருக்க தகவல் கூட யார்ட்டையும் தகவல் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா தயவுசெய்து உடனடியாக அரசாங்கத்துக்கு கொண்டு போய் தெரிவிங்க. உங்களால் ஒரு உயிர் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சின்ன விஷயங்களை மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறது. நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்கோம், நம்ம வெளியில் போக மாட்டோம், சேஃப்டியாக இருக்கும். நமக்கோசரம் ஒரு களப்பணியாளர்கள் ஒரு டீம் வேலை பார்த்துட்ருப்பாங்க. வெளியில் குப்பை அல்றவங்க, அப்புறம் அந்த இபி லைனில் வேலை செய்கிறவங்க, மழைநீர் வடிகால் க்ளீன் பண்ணுறவங்க, அப்புறம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்,
இவங்க எல்லாமே உங்களுக்கோசம் தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சால் ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுங்க. அவங்களுக்கு போகிறவங்களா அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த லைனில் ஏதாவது பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இருக்குன்னா அவங்க அந்த டைமில் போக முடியும். சில பேர் லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு மழை டைமில் யூரின் போகிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உதவலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது வெளியில். உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வீடு வந்து மழை பெஞ்சாதான் வந்து என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரியும். மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த மழைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய டெரஸை போய் இண்டிவிஜுவல் வீடாக தனி வீடாக இருந்தால் டெரஸை கம்ப்ளீட்டாக உங்களுடைய மொட்டை மாடியை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து அந்த தண்ணி போகிற வாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, வேலை ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி மேலேருந்து கீழே போயிடும். நிறைய பேர் வீட்டில் மழைநீர் வடிகால் வாய்க்காலே இல்லாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10,000 ரூபாயில் ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்கால் செய்யலாம், மழைநீர் வடிகால் கிணறு செய்யலாம். இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற வேணால் ஒரு ஸ்லாட்ருங்கிறது வந்து ஒரு பைப்பில் பொத்தலாக போட்டிருப்பாங்க, அது உள்ள சொரியாது. உங்கள் மழை தண்ணி வந்து உங்கள் வீட்டிலே சேமிக்கலாம். அப்போ உங்கள் போர் பக்கத்துலேயோ நியர்பையோ பண்ணலாம். இந்த தண்ணி அங்கே போகுதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். எதனால் அதை செக் பண்ணணும்னு சொன்னால், இப்படி டாய்லெட் தண்ணி வெளில போகிறதுக்கு கரெக்டாக போதா, எங்கே அடைக்காமல் இருக்கான்னு பார்க்கணும். அதுமாரி மழை நீரும் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் உங்களோட கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்ல ஒரு தண்ணி கிடைக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மழை பெஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வருஷத்து வீடுலாம் அங்கங்கே ஒரு சீப்பேஜ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் லைனில் வந்து தண்ணி இறங்கியிருக்கும். நீங்கள் உடனே போய் சுவிட்சு ஏதாவது போடுறீங்க, ஆஃப் பண்ணி போனீங்கன்னா கூட ரிட்டர்ன் எடுத்து அடைக்கும். மழை டைம்னாலே வீட்டுக்கு ஒரு டெஸ்டர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த டெஸ்டர் வச்சு வாலில் வந்து எங்கேயாவது உங்களுக்கு சீப்பேஜ் இருக்குங்க, அந்த வாலில் அந்த டெஸ்டரை வச்சு அதில் ஏதாவது மின்சாரம் பாயுதா என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாலில் கை வைக்கணும். நீங்கள் இன்கேஸ் மின்சாரம் பாய்ந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த செவுத்தில் கை வைக்கிறதோ வேறு ஏதாவது தேவைக்கோ இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செவுத்தில் வந்து எர்த்த அடிச்சதுன்னா மின்சாதன பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாத்தையும் அன்பிளக் பண்ணிவிடுங்க. எடுத்துகிட்டு இருந்தால் தான், இல்லைன்னா இமீடியட்டாக பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ப்ளம்பிங் லைன் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் மழை பெஞ்சு தண்ணி உள்ளே ரிட்டன் ஏறும். ரிட்டன் ஏறாமல் இருக்கிறதுக்கு ப்ளம்பிங் லைனில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டாய்லெட்டு தான் போயிட்டு நீங்கள் பிளாக் பண்ணணும். டாய்லெட்டில் தான் தண்ணி வந்து ரிட்டன் தண்ணி மேலே ஏறி வரும். அந்த டாய்லெட் தண்ணி மேலே ஏறி வரும். மேபி நீங்கள் அந்த ஒரு 4 நாள் வீட்டில் இருக்க முடியாது, வெளியில் போகிறீங்க, லாக் பண்ணிட்டு போகிறீங்க, தண்ணி உள்ளே வருதுன்னா டாய்லெட்டோடைய இன்லெட்டை அடைச்சிடணும். அடைச்சா தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் ஸ்லட்ஜெலாம் வந்து இல்லைனா வீட்டுக்கு உள்ளே ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிடும். எதை வச்சு அடைக்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. துணி வச்சு அடைச்சிட்டு அது மேலே ஏதாவது ஒரு மணல் மூட்டையை கட்டி போட்டணும். நீங்கள் ஒரு துணியை வச்சு உள்ளே வச்சு அடைச்சிட்டு மணல் மூட்டையை கையில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மணல் மூட்டையை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரிட்டர்ன் வராது. ரிட்டர்ன் வராமல் இருக்குன்னா அதுவே ஓரளவுக்கு நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த பிரச்சனை அந்த கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க சந்திப்பாங்கள்ல. ஆமாம், அந்த பாத்ரூம்லேருந்து அந்த பாத்ரூம் வழியாக வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது விஷயங்கள். ஆமாம், இதில் சந்திப்பாங்க. இங்கே சென்னையில் வந்து இல்லாமல் ஊர்லாம் சென்னை மற்றும் இல்லாமல் மற்ற நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80% தனி வீடுகள் தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ போகும்போது இந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் மழை இருக்குது, நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. மெயினை ஆன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறவங்க மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அன்பிளக் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா திருப்பி வந்து ஆன் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறது நல்லது. மேபி வேறு ஏதாவது எர்த்தாக இருக்குது, தண்ணி போயிருக்கு அப்படின்னா. இல்லை நிறைய பேருக்கு இன்னொரு பயமாக வரும், வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது, எங்கள் வீடு உட்காந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய குழப்பம் இருக்கும். சில இடத்துல தரையும் வந்து உட்காந்துருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன ப்ரிகாஷன் பண்ணியிருக்கணும்னா, ஏற்கனவே அவங்க ஒரு என்ஜினியர் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தெரியும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இன்ஜினியருக்கு வந்து என்ன டெப்த்தில் பண்ணியிருக்கணும் என்னங்கிறது தெரியும். அப்படி ஒரு பயம் இருந்தால் பக்கத்தில் ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு பொறியாளரை கூப்பிட்டு, ஒரு அனுபவம் உள்ள பொறியாளரை கூப்பிட்டு இது என்ன பண்ணணும்னு அவங்கள்ட்ட கேட்டுங்க, பயப்பட வேணாம். நீங்கள் வந்து வீரல் வந்து சில இடத்துல அங்கங்கே வீரல் இருக்கும், அங்கங்கே சீப்பேஜ் இருக்கும், செவரு ஊழ்ந்துருமோங்கிற பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பயப்படாமல் உங்களுக்கு நியர்பை உள்ள ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, எப்படி நீங்கள் கையில் ஒரு அடிப்பட்டால் கம்பவுண்டர்கிட்ட போகாமல் டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, சார் இது மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில்
இப்படியே இருக்கலாமா, இல்லை நாங்கள் இங்கேருந்து ரூம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுமாங்கிறத ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம். குறிப்பா சென்னை மாதிரியான முக்கியமான நகரங்கள்ல வந்து ஏரி, குளம், குட்டை இப்படி தாழ்வான பகுதிகளில் வீடு கட்டுவாங்க, அல்லது ஏரிக்குள்ளேயே குளத்துக்குள்ளேயே போய் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கான ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை கட்டினவங்களுக்கு கேட்குறீங்களா, கட்ட போகிறவங்களுக்கு கேட்குறீங்களா? கட்டணவங்களுக்கு. கட்டினவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அந்த மழை பெஞ்சு தண்ணி நிற்கிற 6 நாளைக்கு உங்கள் வீடு இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் தான் இருந்தவங்க. அது வந்து மேண்டேட்ரி ஆகிடுச்சு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னால், வேளச்சேரி வந்து வருஷம் படகுல போவாங்க, 5 நாள் வெளியில் ரூம் எடுத்து தங்கிட்டு, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் தங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இந்த பக்கம் தாம்பரம் மேற்கு அது இது நிற்காது. இந்த பக்கம் பள்ளிக்கரணை இது தொடரும். ஏன்னா பள்ளிக்கரணை நீங்கள் சொல்கிறீங்க, பள்ளிக்கரணையில் எவ்வளோ பெரிய, அதாவது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு, அது ஒரு பெரிய சதுப்பு நிலக்காடு பள்ளிக்கரணை. ஆமாம். அதில் வந்து இப்போ இருக்கிறது வந்து டோட்டல்லே வந்து 30% கூட இல்லை. மற்ற எல்லாத்தையுமே இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% குப்பையை கொட்டி காலி பண்ணிட்டாங்க. இதோடைய வெளிப்பாடு தான் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிறது, எல்லாமே நடக்கிறது. அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க, இப்போ இருக்கிறவங்க சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னதெல்லாம் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது கிராக் இருக்குது, இறங்கி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படின்னு அது மறந்துடாமல் கையோடு பண்ணணும். இன்னொன்று வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இந்த டாய்லெட் தண்ணி ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு நான் ரிட்டர்ன் வால்வ்னு ஒன்று இருக்கும். அதாவது வெளி தண்ணி இங்கேருந்து வெளில போவோம், தண்ணி உள்ளே போகாது. இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா தண்ணி உள்ளேயே போகுது. நான் சொல்லுவேன் இந்த டாய்லெட் தண்ணி ரிட்டர்ன் உள்ளே போகாது. இந்த மாதிரி இடத்துல இருக்குங்க கம்பல்சரி நான் ரிட்டர்ன் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. இன்னொரு பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது என்னென்னா, இவங்க வீட்டில் வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரைனேஜ் தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செப்டிக் டேங்க் ஒன்று பண்ணி கீழே எல்லாமே ஹோல்ஸ் விட்ருவாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மண்ணிலே போய் அப்படியே கலந்துரும். அந்த கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுறோம். அது வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, திருப்பி அவங்க பம்ப் பண்ணும்போது அதில் தான் ரிட்டர்ன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு லீச்சுவல் டேங்க்னு சொல்லுவாங்க அந்த டேங்க்கை. செப்டிக் டேங்காக பண்ணால் அந்த தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்தால் அது செலவாகும் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க கட்டிடத்தையும் பாதிக்கும். தண்ணி இந்த இடத்துல ஒரு இடத்துல ஊற வச்சு அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பில்டிங் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லீச்சுவல் டேங்க் பண்ணாமல் செப்டிக் டேங்க் பண்ணுங்கள். செப்டிக் டேங்க்னா தண்ணியை பம்ப் பண்ணி எடுக்கிறது, சிமெண்ட் போட்டு. ஆமாம், நான் சொல்ல உள்ளே பூசி தண்ணி பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி. இவங்க 180% பேர் செப்டிக் டேங்கே பண்ணுறது கிடையாது. இங்கேன்னு கிடையாது, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏரியாவிலையும் வந்து லீச்சுவல் டேங்க் தான் பண்ணுறாங்க. லீச்சுவல் டேங்க் வந்து அவங்க கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க பில்டிங்கை வந்து பாதிக்கும். பில்டிங் ஃபவுண்டேஷன் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க, அந்த பில்டிங்கை பாதிக்கும். அதை வந்து தவிர்க்கலாம். அப்படிலாம் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துச்சு. பயோசெப்டிக் டேங்க்கு ரவுண்டாக இருக்கும். பயோசெப்டிக் டேங்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க பாக்டீரியாவை காலி பண்ணிவிடும். நீங்கள் ஈஸியாக அதை பம்ப் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் செலவு பார்க்காம ஒரு வீட்டுக்கு ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறதுல அதை ஆட் ஆன் பண்ணி பண்ணால் நம்மளுடைய நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கலாம். நீங்கள் மோட்ரு போட்டு உங்கள் வீட்டு தண்ணியை நீங்களே குடிக்கலாம். நீங்கள் இல்லை இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு 1 லட்ச ரூபா மிச்சமாக நினச்சிங்கன்னா மாதம் 2000 ரூபா நான் சொன்ன மாதிரி தண்ணி கேன் வாங்கி தான் கொடுப்பீங்க. இந்த காசு ரிட்டர்னில் ரிவர்ஸில் தான் வரும். அதே மாதிரி இந்த சென்னையில் எப்போவுமே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து மழை பெய்யக்கூடிய காலங்கள். இந்த மாதிரி நேரங்களில் வீடு நிலம் வாங்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் கொண்டு அந்த வீடு நிலங்களை வாங்கணும்? இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து தண்ணி எங்கே தேங்கி அதிகமாக நிற்கிது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். நம்ம வந்து வீடு நிலம் வாங்குறது பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் பீக்கில் இருக்கும் அந்த பிஸ்னஸ். அப்போ வந்து நம்ம அந்த டைம் பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாக சூப்பராக நீட்டாக இருக்கும். இந்த டைமில் போய் பார்க்கணும். இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அது எத்தனை அடி அங்கே தண்ணி நிற்கிது, ட்ரைனேஜ் தண்ணிலாம் கலந்துருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவில் தண்ணி நிற்கிற ஏரியா தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் கிடையாதுங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக மழை நீர் வடிகால் போட்டாங்க, தண்ணிலாம் வஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. அந்த ஏரியாவில் ஒரு பழைய அயன்கார் இருப்பார், இல்லைன்னா ஒரு டீ கடைக்காரர் இருப்பார், ஏதோ ஒரு பழைய ஆள் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ நிற்கணும் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ எத்தனை அடி தண்ணி நிற்கிது. ஏன்னா எதுக்கு இதை சொல்லணும்னா, நீங்கள் ஒரு லேண்டு வாங்கும்போது
நீங்கள் லேண்டோட காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா தண்ணி நின்றுதுன்னா ஒரு 5லேருந்து 6 அடி நீங்கள் பேஸ்மெண்ட்டே தூக்கணும். அப்போ உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து டபுள் ஆகும். அப்போ நீங்கள் இதில் மிச்சம் பண்ணுறன்ட்டு அதில் போயிடும். இன்னொன்று வந்து இப்போ நான் சொன்ன அந்த உபாதைகள்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அது நீர்நிலைகளுக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியா, அதே நேரத்தில் நீர்நிலையிலேருந்து கன்வெர்ட் ஆனால் கூட நீங்கள் ஈஸி போட்டு பார்க்கும்போது அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணால் வாங்கினா ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீர்நிலைகள் இல்லாத இடங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. நிறைய இடத்துல பாருங்கள், இவ்வளோ வீடு வந்துடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, தாராளமாக வாங்கலாமாங்க. என்னால் இந்த விஷயத்தை சகிச்சிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ஆனால் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் போய் நீங்கள் நிலம் வந்து இந்த நேரத்துலனா இப்போ மழையில் சொல்ல மழை விட்டதுக்கப்புறம் எங்கெல்லாம் தேங்கி நிற்கிதுங்கிறத பார்த்துட்டு வாங்குறது நல்லது. பொதுவாக மழைக்காலங்களில் தான் மழைநீர் சேமிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். மழைநீர் சேமிப்பு விஷயத்தில் அரசாங்கம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும், ஒரு தனியார் நிறுவனம், ஒரு கம்பெனி என்ன பண்ணணும்? அரசாங்கத்துலேருந்தே போயிடுவோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27 லட்சம் கிலோமீட்டர் வந்து சாலைகள் இருக்குது. நான் சொல்கிறது கிராம சாலைகள், நேஷ்னல் ஹைவேஸு, ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறோம். அந்த சாலைகளை வந்து ஒரு ஆறாவே மைண்டில் வச்சுங்க. ஆறு போகிற மாதிரியே வச்சுக்கிட்டோம்னா அதில் இடது பக்கமும் வலது பக்கம் அந்த கிரேடியண்ட்டுக்கு அங்கங்கே தண்ணி வந்து சரியாக போய் கிரவுண்டோட பெனட்ரேட் ஆகுதா, அதுக்கு தனியான ஒரு கிரேடியண்ட் வச்சு கிரவுண்டோட பெனட்ரேட் ஆகுதான்னு பார்த்தா மழைநீர் வந்து நேரடியாக போய் கடலில் கலக்கிறதோ ஆற்று மூலயமா கடலில் கலக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆக நம்ம பேசுகிற காவேரி தண்ணி, கர்நாடக தண்ணி, இந்த தண்ணி எந்த தண்ணிக்குமே போகிறதால நம்ம கிரவுண்டில் நம்ம வாட்டரையும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அரசாங்கம் வந்து முக்கியமாக அந்த வேலையை பண்ணணும். அதை விட முக்கியமானது எங்கெங்கெல்லாம் அரசாங்க கட்டிடங்கள் இருக்கோ மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் தான் உறுதிப்படுத்தி இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, மழைநீர் வடிகால் கிணறு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதையே கவர்மெண்ட் பில்டிங்க்கும் பண்ணால் நல்லது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று வந்து ஏரிகள் தூர்வாரப்படணும். ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மணல் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரியான உயரத்தில் எடுக்கும்போது அந்த தண்ணியோட வாட்டம் சரியாக போகும், மண் அரிப்புகள் ஏற்படாது, இயற்கை வளத்தை அரசாங்கம் வந்து பாதுகாக்கலாம். இது அரசாங்கத்துக்கு. அதுக்கு முன்னாடி இது இல்லாமல் மழைநீர் வடிகால் வாய்க்கால் நான் முன்னாடி ஒரு எபிசோடில் சொல்லும்போது மழைநீர் வடிகால் சரியான வாட்டத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதையும் அரசாங்கம் வந்து செக் பண்ணும். அதே நேரத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட. நான் திருப்பி சொல்கிறது, மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து பெருநகரங்களில் வந்து நீங்கள் மேலே மூடி ஒரு வாய்க்காலாக கொடுக்குறீங்க. ஆனால் சிறு நகரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கும். எப்பயுமே ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்கால் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து சாக்கடை தண்ணி போகிறதுக்கு பாதாள சாக்கடை அமைச்சிருக்கீங்களாங்கிறத முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா இங்கே எங்கேயுமே வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால மழைநீருக்கு மக்கள் பயன்படுத்துறதே கிடையாது, எல்லாமே சாக்கடைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க, அவங்க வீட்டு கழிவுநீருக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது கழிவுநீர் வாய்க்காலாக இருக்குது அப்படின்னா மழைநீர் வாய்க்காலுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம். இது நிற்க இவங்களுக்கு இதோட இம்பேக்ட் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, ஏன்னா இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் எல்லாமே வந்து கொசு உற்பத்தி தொழிற்சாலையாக தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ ஒரு பஞ்ச் ஆஃப் கொசு இருக்கும். ஒரு இடமும் இது இருக்கிறதால இது மக்களுக்கு தான் திருப்பி அஃபெக்ட் பண்ணும். அரசாங்கம் அது வந்து கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து. இதில் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து ஒரு கட்டிடம் கட்டுவாங்க, அதுக்கோசரம் நிறைய மெனக்கிடுவாங்க. நான் பார்த்ததில் ஒரு ஏரியாவிலையும் ஒரு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் வாய்க்காலில் கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து மரங்கள் வைக்கிறதுலையும் மழைநீர் வடிகால் வைக்கிறதுலையும் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இங்கே வந்து மரங்களில் பெரிய ஆர்வமே கிடையாது. இங்கே உள்ள அதாவது நான் சொல்ல ஆர்வமே கிடையாதுன்னா பர்சன்டேஜ் அவங்க வந்து 80% இருக்காங்கன்னா இவங்க 40 to 50% கூட இல்லை. இப்போ மழைநீர் வடிகால் வந்து மேண்டட்ரியாக இருக்கணுங்கிறது வந்து இருந்தால் தான் அப்ரூவல் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு வலுவான ஒரு அதாவது அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து அந்த பில்டிங்க்கு உள்ள கெப்பாசிட்டிக்கு
இருக்கணும். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 4 உரை இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் பிரகாரம் அங்கே வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பண்ணால் அந்த அவேர்னஸ் அந்த கம்பெனி முதலாளிக்கும் இருந்தால் தான் அவங்க தண்ணி வெளியில் வாங்காமல் அந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய காஸ்ட் சேவிங்ஸ் தான் நான் இதை சொல்கிறது. இது வந்து கம்பெனிஸு. இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஜெயலலிதா மேடம் பீரியடில் வந்து ஒரு வாட்டி மழைநீர் வடிகால் கிணறுகள் வைக்கணும் அப்படின்னா லைனே துண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசு பொருளாச்சு. அந்த அளவுக்கு திருப்பி அதுக்கப்புறம் நிறையா எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாறி மாறி வந்தாங்க. அவங்க சொன்ன இம்பேக்ட் அளவுக்கு திருப்பி யாரும் ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டால் எனக்கு ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அது ஃபாலோ பண்ணாததால் இப்போ கூட வந்து ஒரு மழைநீர் இப்போ நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரம் நட்டுருக்கணும், ஒரு மழைநீர் வடிகால் கிணறு இருந்தால் தான் நான் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அது வந்து நேரடியாக சொல்லணும் கண்டிஷ்னலாக நம்ம அதை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் கண்டிஷ்னலாக பண்ணால் தான் வந்து உங்களுடைய நிலத்தடி நீரை வந்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, மனிதர்கள் அல்லாத உயிரினங்களுக்கும் அது தேவைப்படுது. அது வந்து கம்பல்சரி மழைநீர் கிணறுகள் சேமிக்கிறதுல வந்து மக்களும் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். என்னால் பெரிய செலவுலாம் பண்ண முடியாதுங்க, நான் ஒரு மிடில் கிளாஸு, ஒரு பெரிய செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஆனால் ஒரு 800லேருந்து 1000 ரூபா தண்ணி கேன் வாங்குற கணக்கு தான் வரும். நீங்கள் 12 மாதம் தண்ணி கேன் வாங்குற காசுக்கு நீங்கள் மழைநீர் வடிகால் கிணறு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலே நல்ல கிரவுண்ட் வாட்டரை உங்கள் வீட்டிலேருந்து பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மழை காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்ததுன்னா, தானியங்கள் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் எங்கேயாவது வைங்கன்னா பறவைகள்லாம் வந்து மழை நேரத்தில் மற்ற பறவைகள் உயிரினங்கள்லாம் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படும். அந்த மாதிரி நேரத்தில் உதவலாம். மழைக்காலங்களில் பொதுமக்கள் எப்படி தாங்களே பாதுகாத்துக் கொள்வது, அரசாங்கம் என்ன செய்ய வேணும், ஒரு தனியார் நிறுவனம் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய அவேர்னஸ் சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.